ப்ளூ ஸ்டார் படம் இப்போ தாங்க பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த வீடியோ. ரெண்டு மாப்பிள்ளைகளை ஒண்ணா ஒரே பார்ல பாக்குற பாக்கியம் எந்த மாமனார் கிடைக்கும்? இரிட்டேட் பண்ணாதீங்க அங்கிள். ப்ளூ ஸ்டார் படத்தை வந்து ஜெயக்குமார், அதாவது ரஞ்சித் சாரோட ஃப்ரெண்டு தான் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரஞ்சித் சார் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ரஞ்சித் சாரோட படம் அப்படின்னாலே மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னப்பா இவர் வழக்கம் போல் ஜாதி அரசியலை வச்சு தான் படம் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த படத்துலையும் அப்படி தான் எடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இந்த படத்துலையுமே அரசியல் இருக்குது. அந்த அரசியலை தாண்டி ஸ்போர்ட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. யூனிட்டி, ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம், நம்மளை எவனுமே அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிறத ப்ளூ ஸ்டார் படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லுது. சரி, அப்படி படத்துக்குள்ளே போயிடலாம். அசோக் செல்வன் நடிக்கிறாங்க, சாந்தனு நடிக்கிறாங்க, கீர்த்தி பாண்டியன் நடிக்கிறாங்க, பிருத்திவி பாண்டியராஜ் நடிக்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பட்டாளம், பகவதி பெருமாள் அவரும் நடிக்கிறாங்க, கோவிந்த் வசந்த் வந்து மியூசிக் போடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே இந்த படத்துக்கு வந்து இருக்கிற ஹைப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிட்டு போயிட்டே இருந்துச்சு. முக்கியமாக அந்த ரயிலின் ஒலிகன் பாட்டு வந்ததுக்கப்புறம் பயல்கள் எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு அந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன் அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு பாட்டு மட்டும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அரக்கோணம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களே வந்து 2 டீமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. நான் வந்து இந்த டீமு, நான் வந்து இந்த டீமு, வா 2 டீமு போட்டு பார்ப்போம். அதாவது நம்ம சாந்தனு டீம் ஒரு சைடு, அசோக் செல்வன் டீம் ஒரு சைடு, 2 டீம் வந்து கிரிக்கெட் போட்டுக்கிறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தாங்க. நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது என்ன நினச்சோம் அப்படின்னா, ஓகே கடைசி வரைக்கும் சாந்தன் ஒரு டீமு, நம்ம அசோக் செல்வன் ஒரு டீமு, 2 டீமும் மாறி மாறி மோதிக்குவாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்க அவங்க தான் வந்து டாப் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. அதுதான் கிடையாது. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே படம் வேற ஒரு ட்ராக்கை பிடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே 2 பேர் தான் மோதிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக 2 பேருக்குள்ளே ஃபைட் வருது. இந்த கிரவுண்டு எனக்கு, நான் வின் பண்ண, அந்த கிரவுண்டு உனக்கு, இல்லை நீ வின் பண்ணுறியா, இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு கிரிக்கெட் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் ஸ்டார்டிங்லேருந்து மோதுறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நம்ம 2 பேர் ஒன்று சேர்ந்தா ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரே ஊருக்குள்ளே எதுக்கு 2ஆக பிரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்? நான் காலனி வீட்டுக்காரன், நான் வந்து பெரிய வீட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஏன் ஒன்றா பிரிஞ்சுக்கணும்? இந்த 2 வீட்டுக்காரங்களும் ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா வெளியில் நம்மளை ஓட விடுறவன் எல்லாத்தையும் ஓட விடலாம் அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் படம் வேற மாதிரி சூடு பிடிச்சி போகுதுங்க. நான் கூட சரி ஓகே ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு தான் இருக்கும்னு நினச்சி தான் படம் பார்க்க போனேன். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் படம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் செம்மையாக போகுதுங்க, சூப்பராக போகுது. எங்கேயுமே லேக் இல்லை, எங்கேயுமே டவுன் ஆக விடலை. பொதுவாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு வரக்கூடிய மூவிக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த கேம் இருக்குல்ல, அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை பார்க்க வைக்கணும். ஐயோ இந்த கேமில் இது எப்படியாவது நடந்தே ஆகணும், நமக்கு பிடிச்ச ஒரு டீம் இருக்கும் அந்த கேமில், இந்த டீம் எப்படியாவது வின் பண்ணிடணும், ஆப்போனண்ட்காரன் வந்து என்ன எந்த அடி அடிக்கிறான், அடியே எப்படியாவது ஜெயிச்சிருங்கடாங்கிற அந்த பதட்டமும் அந்த அந்த என்ன சொல்கிறது ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதை தூண்டுச்சுனாலே அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். ப்ளூ ஸ்டார் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். ஏன்னா அந்த கேமில் பதட்டப்படுறத தியேட்டரில் நம்மளை பதட்டப்பட வச்சாங்க. அதுக்கு கோவிந்த் வசந்த் அவரோட மியூசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக போட்டிருக்காரு மனுஷன், தரமாக தட்டி எரிஞ்சிருக்கிறாரு. அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை, நிறைய என்ஜாய் பண்ணலாம் நீங்கள், அந்தளவுக்கு போட்டிருக்கிறாரு. ஸோ அந்த கேமோட பதட்டத்தை ப்ளூ ஸ்டார் கொடுத்ததுனால ப்ளூ ஸ்டார் ஒரு சிறந்த படம் அப்படின்னே வந்து நான் அந்த ரிவ்யூவில் சொல்லுவேங்க. சூப்பராக இருக்குது. ஸோ கேமை தாண்டி அரக்கோணம் அப்படிங்கிற அந்த மக்களோட வாழ்வியலை வந்து அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரெயின் போகிறதா இருக்கட்டும், மக்கள் அந்த கறி வெட்டுறது, கசாப்பு கடை வெட்டுறது எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது, அதாவது இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, இந்த அரக்கோணம் பகுதியோட எமோஷன். அரக்கோணம்னா என்ன அப்படிங்கிறத வெளியில் அரக்கோணம் இப்படி தான், அரக்கோணம் எப்படி இருக்கும், இல்லை அந்த அரக்கோணத்தை நாங்கள் வேறு விதமாக காமிக்கிறோங்கிற ஒரு உணர்வு தாங்க அந்த கிரிக்கெட். அது அப்படி தான் படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. அரக்கோணம் பகுதி மக்களை பார்த்தாலே எல்லாருமே என்னடா இவங்களா வந்துட்டாங்களா, அந்த ஏரியாக்காரங்களா வந்துட்டாங்களாடா, என்னடா அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்கள வெளியே போக சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த பார்வையை மாற்றக்கூடிய ஒன்றா தான் இந்த படத்தில் கிரிக்கெட் இருக்குது. அரக்கோணம் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன், அது ட்ரெய்லர்லேயுமே நீங்களே பார்த்துருப்பீங்க. அரக்கோணம் பகுதியில் வசிச்சுட்டு இருக்கக்கூடிய சாந்தனு வந்து ஒரு பிளே கிரவுண்டுக்கு போவார்ல, அங்கெல்லாம் வந்து லைட்டாக நல்லா ஒயிட்லாம் போட்டு நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பிளேயர்லாம் இருப்பாங்கள்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மொட்டை கோச் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போமே, உங்களுக்குலாம் இங்கே வர்றதுக்கு தகுதியே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த தகுதியே இல்லைன்னு சொன்ன வார்த்தையே கிளைமேக்ஸில் ஓட விட்டுருப்பாங்க. கிளைமேக்ஸ் என்னங்கிறத நான் ரிவீல் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. ஓட விட்டுருப்பாங்க அந்த மொட்டையை. அதுதாங்க எழுச்சி அப்படின்னு சொல்லுவோம். என்ன நான் படுத்தே கிடக்கிறேன்னா படுத்தே தான் கிடப்பேனா, இல்லை உட்காந்து இப்படியே இருக்கிறேன்னா இப்படியே தான் இருப்பேனா, ஏன்ச்சு நான் நிற்க மாட்டேனா, நிற்க முடியாத, எனக்கு கால் இல்லையா, எனக்கு திறமை இல்லையா, என் கையில் எதுவுமே இல்லையா
அப்படிங்கிறதாங்க ப்ளூ ஸ்டார் படம். எஸ், இதுலேயும் பேசியிருக்கிறாங்க, அரசியல் பேசியிருக்கிறாங்க, விளையாட்டுக்கு பின்னணி இருக்கக்கூடிய அரசியலை பேசியிருக்கிறாங்க, மக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழியை பேசியிருக்கிறாங்க. ஒரு ஏரியாவை பார்க்கக்கூடிய பார்வையை, அந்த ஏரியாவில் எல்லாருமே அப்படியே இருக்க மாட்டாங்க, உள்ள நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த கண்ணோட்டத்தையே மாற்றுற விதமாக தான் இந்த ப்ளூ ஸ்டார் எடுத்திருக்கிறாங்க. ஜெயக்குமார் சார் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. டோனே வந்து படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அந்த கலர் டோன் இருக்குல்ல, அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய கிரிக்கெட் பேஸ்ட் மூவிஸ்லாம் வந்துருச்சு, ஆனாலுமே இந்த படம் வந்து உங்களை தூண்டும். நெக்ஸ்ட் என்ன இந்த கேமில் வின் பண்ணிடுவாரா, அசோக் செல்வன் அந்த ஸ்டெம்பை பிடிச்சி 6 அடிச்சிருவாரா, அசோக் செல்வனுக்கு கையிலலாம் அடிப்படுதே ஃபைனலில் ஜெயிச்சிருவாரா. முக்கியமாக ஒரு கேரக்டர் செகண்ட் ஹாஃபில் ஒரு கேரக்டர் வரும், அது ரிவீல் பண்ணலான்னு நினைக்கிறேன். புல்லட் பாபு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வரும்போது ஐயோ இந்த மனுஷன் ஏன் வராரு, ஐயோ ப்ளூ ஸ்டார் எப்படியாவது இந்த விக்கெட் எடுத்துருங்கிற லெவலுக்கு உங்களை வந்து அந்த படம் வந்து தூண்டும். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ப்ளீஸ் ஜெயிச்சிருங்க அப்படிங்கிற லெவலுக்கு உங்களை வந்து கொண்டு போகும். அதுதான் ப்ளூ ஸ்டார். அவ்வளோ பிரமாதமாக வந்து எழுதியிருக்கிறாங்க. நிறைய கேரக்டர் நான் கூட நினச்சேன், சரி ஓகே எல்லா ஃப்ரேம்லேயும் வந்து சாந்தன் வருவார், எல்லா ஃப்ரேம்லேயும் வந்து அசோக் செல்வன் வருவார், எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பிருத்திவி பாண்டியராஜ் இந்த படத்தில் காமெடி இருக்காதுன்னு நினச்சி தான் நான் போனேன். அட்டகாசமாக இருக்குது அவரோட காமெடிலாம். நீங்கள் யோகி பாபுவா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க, யோகி பாபுவும் கம்பேர் பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு காமெடி ஹியூமரு. ஒரு கவிதை எழுதுவார், அவரோட லவ்வர் திவ்யா துரைசாமிக்கு ஒரு கவிதை எழுதுவார், தேட்டரே விழுந்து சிரிச்சிச்சு. வானமோ நீளம் நீதான் என் வாழ்க்கை பாலம் அப்படிங்கிற டோனில், அந்த இதில் அந்த டோனில் அந்த கவிதை இருந்துச்சு. அந்த கவிதைக்கு அவ்வளோ கிளாப்ஸ், அவ்வளோ சிரிப்பு. ஒரு மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் பர்சனாக வந்து பிருத்திவி பாண்டியராஜ் வந்து நடிச்சிருக்காரு. செம்ம சூப்பராக நடிச்சிருக்காரு. கரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக பிருத்திவி பாண்டியராஜுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் அவங்களோட லவ் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எஸ், அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த ப்ளூ ஸ்டார் படம், இந்த படத்துக்கு அப்புறம் தான் கல்யாணமே ஆச்சு. செம்ம க்யூட்டாக இருக்காங்க. அவங்களோட காதலில் ஒரு எண்டிங் இருக்குது, அந்த எண்டிங்கை நான் ரிவீல் பண்ண விரும்பலை, நீங்கள் போய் படத்துலேயே பார்த்துக்கோங்க தெரியும். மற்றபடி நம்ம இவர் சாந்தனு கேரக்டர் இருக்கார் இல்லையா, ஆரம்பத்தில் ஃபுல்லாக ஒரு மாதிரி வில்லன் மாதிரி இருப்பார். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் உங்களுக்கே வந்து அசோக் செல்வனா சாந்தனுவான்னு கேட்டிங்கன்னா சாந்தனு நீங்கள் கண்ண மூடி சொல்லிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் பர்சனாக வந்து மாறிடுவார். செம்ம சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்குமே சாந்தனு பிரதரோட கெரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அசோக் செல்வன் அவரோட கெரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், பிருத்திவி பாண்டியராஜ் அவரோட கெரியர் பெஸ்ட்னு சொல்லலாம். ரஞ்சித் சார் ப்ரெசென்ட் பண்ணதில் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல், ஒரு மாதிரி மாஸ் வேற மாதிரி இருக்கிற ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே இந்த படம் வந்து இன்னொரு வேயை ஓப்பன் பண்ணுற, சினிமாவில் இன்னொரு வேயை ஓப்பன் பண்ணுற ஒரு படமாக கண்டிப்பாக அமையும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அசோக் செல்வன் சாந்தனு அவங்க மட்டும் தான் படமா அப்படின்னு கேட்குறீங்க. இவங்க 2 பேரை தாண்டி இன்னொருத்தர் ஹீரோ ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறார், பகவதி பெருமாள். எல்லா ஊர்லேயும் ஒரு என்ன சொல்கிறது, அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஊருன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே ஊருக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் நான் பெருசா நீ பெருசா, ஏன் ஜாதி பெருசா ஓன் ஜாதி பெருசா, நான் தான் பெருசு நீ தான் பெரியவன், அப்படி இருக்கிற 2 பேருக்கு நடுவில் வழி மாறி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நடுவில் ஒரே ஒருத்தன் இருந்தால் அந்த ஊரையும் திருத்தலாம், அந்த மாணவர்களையும் திருத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக பகவதி பெருமாள் இந்த படத்தில் இருக்கிறாருங்க. அவர் தான் இந்த படம், பகவதி பெருமாள் தான் இந்த படம். ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது பகவதி பெருமாள் தான். எனக்கு தெரிஞ்சு நான் கூட வேற ஒரு கண்ணோட்டத்தில் போனேன், படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவரை சுற்றி நடக்குது, அவர் கொண்டு போகிறாரு, அந்த பசங்களை குரூம் பண்ணுறாரு, அந்த பசங்களை வெற்றியடைய வைக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதான் ப்ளூ ஸ்டார். எண்டு வரைக்கும் நான் ரிவீல் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க, நம்பி போகலாங்க, கான்ஃபிடென்ட்டாக போகலாம். 200 ரூபாய் டிக்கெட் கொடுத்து போகிறேன், ஒர்த்தாக இருக்குமா? கண்டிப்பாக சத்தியமாக ஒர்த்தாக இருக்கும். டிக்கெட் போட்டு சத்தியம் பண்ணுறேன், டெஃபினட்டாக ஒர்த்தாக இருக்கும். எல்லாருமே நீங்கள் என்ஜாய் டேரக்ஷன் என்ஜாய் பண்ணலாம், ஆக்டிங் என்ஜாய் பண்ணலாம், மியூசிக் என்ஜாய் பண்ணலாம், அங்கங்கே வர சின்ன சின்ன காமெடியை வந்து என்ஜாய் பண்ணலாம். நேச்சுரலாக இருக்குது இந்த படம். இப்போ நார்மலாக ஒரு ஃபார்முலா பேசி மேன் காஃபி எடுத்துகிட்டு வந்து வைடா, அம்மா வந்து அந்த இதை எடுத்துட்டு அப்படிலாம் இல்லை. லவ் கூட இங்கே கசகசன்னு தான் பண்ணுறாங்க. கீர்த்தி பாண்டியன் வந்து அசோக் செல்வனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுக்குறது எப்படி கொடுப்பாங்க, கொடுத்துட்டு வந்துடுவாங்கல்ல, முத்தம் கொடுத்துட்டு என்ன அப்படி தான் கொடுப்பேன் என்ன, அந்த என்ன சொல்கிறது, அந்த அரக்கோணம் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ராவான ஒரு கோவமான மூஞ்சி இருக்குல்ல, தம்பிக்கிட்ட பாசத்தை பொழிஞ்சு அப்படி பொழுவீங்க, தம்பி அண்ணன் ஒன்று நல்லா பார்த்துக்கிறேன் போட அந்த ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்கங்க. அதுதான் அவங்களோட பாசமே. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் இப்படிலாம் இருக்கிறாங்க போல், இவங்க பாசம் இப்படி தான் இருக்குமோ, இவங்க லவ் இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்மளை வந்து காமிச்சது ப்ளூ ஸ்டார் படம். ஸோ அந்த அரக்கோணம் மக்களோட வாழ்வியலை வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ படம் சூப்பராக இருக்குது, மறக்காமல் தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா படத்தோட டோனுக்காக தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து HDR அப்படிங்கிற அந்த ஒரு புது வேர்ஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. தியேட்டரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, மேக்கிங்கும் சூப்பராக இருக்குது, ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது, படமும் சூப்பராக இருக்குது. நம்பி போங்க, சாட்டிஸ்ஃபைடாக வெளியில் வருவீங்க. ப்ளூ ஸ்டார் நல்லா இருக்குது. பை. 2 மாப்பிள்ளைகளையும் ஒண்ணா ஒரே பார்ல பாக்குற பாக்கியம் எந்த மாமனார் கிடைக்கும்? இரிட்டேட் பண்ணாதீங்க அங்கிள்.